வணக்கம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கும், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம எந்த டாபிக்க பத்தி நம்ம பேசுறோம்னா, விருதுநகர் மாவட்டத்துல பிரதான தொழிலே உண்டு. பட்டாசு ஆலை. அந்த பட்டாசு ஆலையில செய்ய சிறு தவறுனால வெடி விபத்து அதை எப்படி தடுக்கலாம்? 3 பாயிண்ட் இருக்கு. அதை செயல்படுத்துறதுனால அந்த பட்டாசு விபத்தை நம்ம தடுக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த கருத்தை உங்ககிட்ட முன்வைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சாத்தூர் கோணம்பட்டியில இருந்து ஒரு பொண்ணு பேசினாங்க. கோணம்பட்டியில பஸ்ஸே வரல அப்படின்ட்டு. அப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கோணம்பேட்டில போய் கள ஆய்வு மேற்கொண்டு அந்த ஏரியாவுக்கு பஸ் விட்டாங்க. இப்படி பொதுமக்கள் சொல்லும் கருத்துக்கு செவிசாய்த்து உடனே நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் இந்த கருத்தை உங்க முன்னாடி முன்வைக்கிறேன். கீர்த்தனா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி பட்டாசு ஆலையில விதிமுறைகளும் கோட்பாடையும் பற்றி நல்லா எடுத்து உரைத்தாங்க மக்களிடம். அந்த பாயிண்ட் அடிப்படையில தான் நான் சொல்ல போறேன். இப்ப என்னன்னா, பட்டாசு ஆலைக்கு 2 நபர்கள் முக்கியமானவர்கள். ஒன்று பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவர், இன்னொருத்தர் சேஃப்டி கோர்ஸ். இவங்க 2 பேர்த்தையும் போடும்போது சிறு சிறு விபத்தை தடுக்கலாம். இவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்கள போடும்போது ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரி போது இவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன. இப்போ பட்டாசு ஆலைக்கு வந்து ஒரு கெமிக்கல் வருது, பொட்டாசியம் நைட்ரேட், சான்சியம் நைட்ரேட், அலுமினியம் 333, 999, 666 வருது. அதை வந்து லேப் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது டென்சிட்டி ஒரு பாயிண்ட் சம்திங் இருக்கும். அப்போ குடோன்ல இறக்கி வச்ச கெமிக்கலை ஒரு பேக்கை பிரிச்சு அதுல கெமிக்கலை எடுத்து பல்க் டென்சிட்டி, டேப் டென்சிட்டி பார்க்கும்போது அவங்க லேப் ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கும் ஈக்குவலா வருதா அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த மெட்டீரியல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சரியில்லைன்னா இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே விபத்து நடக்குது நம்ம தடுக்கிறோம். போக கெமிஸ்ட்ரி அடிஷனல் ஒர்க் என்னன்னா, அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சதுனால கெமிக்கல் காம்போசிஷன் பத்தியும் தெரியும், கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தியும் தெரியும். ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு இது கூட ஜாயின் பண்ணும்போது உடனே குயிக்கா ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செராஸ் இருக்குன்னா, அந்த செராஸ் அலுமினியம் யூஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு பேரியம் நைட்ரேட்டுக்கோ, பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கோ, டிரான்சியம் நைட்ரேட்டுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்பாங்க. அதே மாதிரி சார்கோல் பவுடருக்குள்ள வந்து உப்புல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை சொல்லி அதை தடுத்துருவாங்க. விபத்து நடக்கிறதுக்கு முன்கூட்டியே அதை தடுத்துருவாங்க. அதே மாதிரி மிக்சிங் பண்ணும்போது எப்படின்னா, லேபர் உள்ள போன உடனே மிக்சிங் காம்போசிஷன் கரெக்டான அளவுல போடுறாங்களா, அலுமினியம் எல்லாம் கரெக்டான அளவுல போடுறாங்க, கரெக்டான ப்ராப்பரா மிக்சிங் பண்றாங்களா அப்படின்னு பார்த்து சில வழிமுறையில அதை தடுத்துருவாங்க. 2வது சொல்றது யாருன்னா சேஃப்டி சூப்பர்வைசர். அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னா, டிப்ளமோ இன் சேஃப்டி முடிப்பாங்க. அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னா, அதாவது ஒரு பட்டாசு ஆலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப கெமிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுது. வீட்டுல இருந்து வந்து ஒருத்தர் வந்து அந்த கெமிக்கல் ஒர்க்கு உடனே கெமிக்கல்ல கை வச்சுருவாங்க. அப்போங்கும்போது அவங்க ஒருத்தர் பாடியிலையும் வந்து நிலை மின்சாரம் கை வைக்கும்போது டக்குன்னு ரியாக்ட் ஆகும் சில நேரத்துல. அது ஒரு வெடி விபத்துக்கு காரணமா. இப்போ இவங்க சேஃப்டி கோர்ஸ் முடிச்சதுனால அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து மவுண்ட் ரூம்ல வந்து காப்பர் பிளேட் வச்சிருப்பாங்க. அந்த காப்பர் பிளேட்டை ஒர்க் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒவ்வொருத்தர் கையையும் வச்சுட்டு ஒர்க்கை தொடங்க சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, நம்ம பாட்டில் உள்ள நிலை மின்சாரம் தான் அதை எடுத்துக்கிறோம். எடுத்து நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆகும்போது நிலை மின்சாரம் இருக்காது. அப்போ நம்ம கெமிக்கலை தொடும்போது எந்தவித விபத்தையும் ஏற்படாது. அதே போல இப்போ மவுண்ட் ரூம்ல 5 கிலோ இருக்கணும், மிக்சிங் பண்ற ரூம்ல 5 கிலோ இருக்கணும், டிரான்சிட்ல எத்தனை கிலோ கெப்பாசிட்டி இருக்கணும், ஒர்க்கிங் செட்ல 25 கிலோ இருக்கணும். அதை வந்து கரெக்டா ப்ராப்பரா சேஃப்டி சூப்பர்வைசர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இடம் கொடுக்கறது, வேலையை பிரிச்சு விடுறது, அவங்க அந்த பக்கம் ஒதுங்கிடுவாங்க. மேனேஜர் அதாவது மேற்பார்வையை பார்ப்பாங்க, அவங்க அந்த பக்கம் ஒதுங்கிடுவாங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட்ரியும் சேஃப்டியும் அவங்களுக்குள்ள நேச்சர் ஆஃப் ஒர்க்கை செய்யும் போது விபத்துகள் தடுக்கலாம். விபத்துகள் குறையலாம். இது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல பிரதான தொழிலையே பட்டாசு ஆலை தான். ஒவ்வொரு வருடமும் இதுல நடக்கும் பட்டாசு விபத்துகளை பார்க்கும்போது மனம் உருக்குலையுது. இதை எப்படி தடுக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பட்டாசு ஆலைகளுக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, ஒரு சேஃப்டி கோர்ஸ் முடிச்சவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பார்த்து அந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே வழிமுறையை யூகித்து விபத்துகளை தடுத்துருவாங்க. இதை வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதை மேற்பார்வையில கொண்டு வந்து இதை செயல்படுத்துற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்தை எதுக்கு உங்களிடம் நான் முன்மொழிகிறேன்னா,
உங்களிடம் எந்த கருத்து சொன்னாலும் அதை கள ஆய்வு செய்து அதை உடனே செயல்படுத்துவீங்க என்ற நம்பிக்கையில தான் நான் உங்களிடம் இந்த கருத்தை முன்மொழிகிறேன். நீங்க இப்பொழுது தென்கொரியாவுக்கு சென்று தூத்துக்குடி கப்பல் கட்டுறதுக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்தீங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இன்னும் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கும், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பட்டாசு ஆலை விபத்தினை குறைக்கவும், தடுக்கவும் இந்த வழிமுறையை பின்பற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.